போகாதீங்க. சொன்னா கேளுங்க, போகாதீங்க. ஐயோ, நம்ம பையனை பாருங்க, அவனுக்காக இருங்க. ப்ளீஸ்ங்க, போகாதீங்க. ஏங்க போகாதீங்க. ஐயா. வா முருகா, உட்காரு. வணக்கம் ஐயா. உட்காரு, உட்காருமா. உட்காரு. ஐயா, உங்ககிட்ட வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் ஐயா. ஒழுங்கா முன்னமே வாங்கின கடனை கொடுத்திருந்தா உன்னை திட்ட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எல்லாம் என் நேரம். என்னால அப்போ பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை. அதனால நீங்க திட்ட வேண்டியதாயிருச்சு. அம்மா, அந்த பணத்தை எடு. இந்தாங்க. இந்தாங்க ஐயா. நான் வரேங்க ஐயா, வரேன். வாமா. முருகா, கொஞ்சம் உட்காரு. சொல்லுங்க ஐயா. பாரு, உனக்கு எப்ப பணம் வேணாலும் என்கிட்ட கேளு முருகா. வேண்டாங்க ஐயா, ஒரு தடவை பட்ட கஷ்டமே போதும். அளவுக்கு மீறி ஆசைப்படுறதும் தப்பு, தகுதிக்கு மீறி கடன் வாங்குறதும் தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தினேஷ் சார், உங்ககிட்ட கடன் வாங்கினதுல இருந்து எங்க நிம்மதியே போயிடுச்சு. இப்பதான் தொலைஞ்ச நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு சார். அட என்னம்மா, நீ பயந்துட்ட போல இருக்கு. சார், நான் பயப்படல சார். நீங்க கடன் கொடுக்கறதும் அது வாங்கறதுக்காக மிரட்டுறதும் உங்க தொழில். ஆனா எங்களுக்கு கௌரவம் சார். நீங்க அடியாள் அனுப்பி மிரட்டி என் கடையை மூட வைக்க பார்த்தீங்க. குடும்பத்தையே கொன்றுவேன்னு போன்ல மிரட்டினீங்க. காசை இப்ப திருப்பி கொடுத்துட்டோம். ஆனா இந்த காசால நாங்க தொலைச்ச கௌரவம் இருக்கே, அது இப்ப திரும்ப கிடைக்குமா? இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கிறது தான் மனுஷனுக்கு நிம்மதின்னு பெரியவங்க சும்மா சொல்லல, அவங்க அதை அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க சார், இனிமே யாருக்கு பணம் கொடுத்தாலும் மிரட்டாம கேட்க பழகிக்கோங்க. நம்ம கிட்ட தான் பணம் இருக்கு, யார வேணா விலைக்கு வாங்கிடலான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. அன்னைக்கு உங்களால எங்க அப்பா அவமானம் தாங்க முடியாம விஷம் குடிச்சு சாக போனாரு. ஒருவேளை எங்க அப்பாவோட உயிர் போயிருந்தா அத உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க சார். என்னம்மா, பணத்தை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? ஐயா, அவ பேசுனதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. அவ உண்மையை தானே பேசுறா. சார், நாங்க மிரட்டல, யதார்த்தமா தான் சொல்றோம். என்ன முருகா, உன் பொண்ணு ஓவரா பேசுறா? சார், நான் ஒண்ணு ஓவரா பேசல. உண்மையை சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? யார்கிட்ட பேசுற நீ? ஐயா, மரியாதையா பேசு. ஏம்மா கோவப்படுற? முருகா, உன் பொண்ண அடக்கி வளர்க்க கத்துக்க. ஐயா, பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்ல, அதோட முடிஞ்சு போச்சு. வீண் பேச்சு வேண்டாம். சந்தியா, வாமா. இவளுக்கு அவ்வளவு திமிரா? எவன் வீட்டுல போய் குப்பை கொட்ட போறாளோ தெரியல. அப்பா, என்னம்மா? டீ சாப்பிட்டு போலாம்ப்பா. ஏம்மா, பசிக்குதா? இல்லப்பா, கொஞ்சம் தலை வலிக்குது. சரி, வா. வாமா. உட்காருமா. சார், என்ன வேணும்? அப்பா, டீ சொல்லட்டுமா? 2 டீ. சரிங்க தம்பி, ஒரு டீ சக்கரை மீடியமா? சரிங்க சார்.
வெஜிடேரியன் தானே? ஆமாங்க சார். ம். சாப்பிடுமா. சொல்லுங்க. ஆமா, சரி சரி. சார் என்ன சார் வேணும்? ஒரு டீ நல்லா ஸ்ட்ராங்கா. சரிங்க சார். அப்பா. என்னம்மா? அது இருக்கார் பாருங்கப்பா. அவரால தான் எனக்கு பணம் கிடைச்சதுப்பா. ஓ அப்படியாம்மா, அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். தம்பி வணக்கம். வணக்கம் சார். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்களால தான் பணம் கிடைச்சதுன்னு என்ன சார் பெரியவங்க நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. அப்படியெல்லாம் இல்லை தம்பி, ரொம்ப நன்றிப்பா. சரி சார். வாமா போலாம். 2 டீக்கு பில்லு கொடுப்பா. இவ ஃபோன் நம்பர் எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே.